வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் ஆந்த்ரோபாலஜி பற்றி பார்க்க போகிறோம். ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொன்ன உடனே யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு தெரியும் அது ஒரு ஆப்ஷனல் அப்படின்னு. ஸோ ஆந்த்ரோபாலஜி பற்றி நம்ம ஏன் இன்னைக்கு பேச போகிறோம் அப்படின்னா, ஏன்னா ஆந்த்ரோபாலஜி இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. எதனால? ஒன்று ஈஸியான ஸ்கோர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் அப்படின்னு, இன்னொன்று என்ன அப்படின்னா டாப்பர்ஸோட மார்க் ஷீட்ஸ் இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக எடுக்கக்கூடிய ஆப்ஷனல்ஸ்லையும் சரி, டாப்பர்ஸ் அதிகமாக எந்த ஆப்ஷனல்ஸ் எடுத்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்றதுலையும் சரி, ரெண்டுமே ஆந்த்ரோபாலஜியும் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ். அதாவது சோஷியாலஜி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அடுத்தது ஆந்த்ரோபாலஜியும் அதுக்குள்ளே வருது. ஆந்த்ரோபாலஜி ஈஸியான சப்ஜெக்ட் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாலும் நிறைய பேருக்கு டவுட் என்னவா இருக்குது அப்படின்னா, அதில் பயாலஜிக்கல் கான்செப்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ எப்படி நம்ம அந்த சப்ஜெக்ட் ஈஸின்னு சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இது சயின்ஸ் அப்புறம் என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு வேணால் இது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஈவன் என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் கேட்டாலுமே பயாலஜிக்கல் சயின்ஸ், லைஃப் சயின்ஸில் வந்தவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆர்ட்ஸ் பேக்ரவுண்டில் வந்தவங்க இந்த சப்ஜெக்ட் எடுக்க முடியாதான்னு கேட்டால் முடியும். ஏன்னா பயாலஜிக்கல் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு இருந்தாலுமே அதை நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமோ அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனல் ரொம்ப ஈஸியான ஆப்ஷனல். ஓகேங்களா? ஸோ எந்த பேக்ரவுண்டில் இருந்து வந்தோன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. இந்த ஆப்ஷனை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், எப்படி நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதா விஷயம். ஸோ ஆப்ஷனல் சூஸிங்கே எனக்கு டவுட்டாக இருக்குது, கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலில் ஹவு டு சூஸ் யுவர் ஆப்ஷனல்னு ஒரு வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். அதை மறக்காமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸ். நம்ம ஆந்த்ரோபாலஜியில் இருக்க எல்லா டாபிக்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த வீடியோ ஒரு பேசிக் வீடியோ தான். இனி அப்கமிங் வீடியோஸில் சிலபஸ், புக் லிஸ்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சிலபஸ், புக் லிஸ்ட் பற்றி நம்ம இதில் பேசலன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்காம போயிடாதீங்க. ஆந்த்ரோபாலஜியில் பேசிக் எங்கேருந்து புரிஞ்சுக்கணும், என்னென்ன இருக்குன்றதை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஒன்று ஆந்த்ரோபாலஜி எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆந்த்ரோபாலஜி எடுத்து படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு. ஸோ அவங்க படிச்சிருப்பாங்க, ஆனால் கோர்வையாக எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எப்படி ஒன்று இன்னொன்று ரிலேட்டட் ஆயிருக்கு அப்படின்றதுல கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, அப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் ஆந்த்ரோபாலஜி அப்படின்றத நான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறது கிடையாது. டெஃபினேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் ஒய் ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் ஆந்த்ரோபாலஜி நம்ம எடுக்கணும், ஏன் அதை படிக்கணும், அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் எடுக்கணும்னா இது ரொம்ப ஷார்ட் சிலபஸ். அதாவது ஒரு ஷெடியூல் போடுறீங்கன்னு வச்சுக்கலாம், ப்ரிலிம்ஸ்க்கு இவ்வளோ மந்த்ஸு, மெயின்ஸ்க்கு இவ்வளோ மந்த்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஆப்ஷனல் அப்படின்னா அது 4 monthsக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கு மேலே டியூரேஷன் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஜிஎஸ் பேப்பர்ஸ்லையும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். பத்தாவதுக்கு ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸும் நீங்கள் பண்ணியிருக்கணும். அதனால் ஆப்ஷனல் நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம மற்ற சப்ஜெக்ட்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி வரும். அப்படி இருக்கும்போது அந்த 4 months டியூரேஷனில் ஒரு ஆப்ஷனலை கம்ப்ளீட் பண்ண முடியும். அதாவது பேப்பர் 1, பேப்பர் 2 ரெண்டும் சேர்த்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் ஆந்த்ரோபாலஜி தான் சொல்ல முடியும். பேப்பர் 1, பேப்பர் 2 சிலபஸ் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்று இன்னொன்று கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்றதை நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியான சிலபஸ் தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஈஸி டு ரிவைஸ். ஆமாங்க, ஏன்னா நம்ம கான்செப்ட்ஸ் முன்னாடி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான். தேர்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். ஏன் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா பயாலஜிக்கல் கான்செப்ட்ஸ் நம்ம நிறையா படிக்கிறோம். ஸோ இது ஹியூமன் பற்றி நம்ம அதிகமாக படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அதனால் நம்மளை பற்றி நம்மளே படிக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது நம்ம ஒரு ஆங்கிள்லேருந்து மட்டும் படிக்காமல் வெவ்வேறு ஆங்கிள்லேருந்து படிக்கிறோம். அந்த வெவ்வேறு ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்க, அது டைப்ஸ் ஆஃப் ஆந்த்ரோபாலஜிங்க டாபிக் கீழே நீங்கள் பார்ப்பீங்க என்னென்ன படிக்கிறோம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது ஜென்ரல் ஸ்டடீஸ் கூட ஓவர்லேப் ஆகும். அதாவது இந்த ஆப்ஷனில் நீங்கள் படிக்கிற சில விஷயங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ்லையும் யூஸ் ஆகும். அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் கூட இது சிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் 1ல் சோஷியல் இஷ்யூஸ் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் நடக்கிற விஷயம் இந்த ஆந்த்ரோபாலஜி சப்ஜெக்டில் நம்ம படிக்கிறதும் ஆகும். ஏன்னு கேட்டால் நம்ம இங்கே ட்ரைப்ஸ் பற்றி படிப்போம். அதுக்கப்புறம் ஹியூமனோட, அதாவது இந்தியன் சொசைட்டியில் ஹியூமனோட இதை பற்றி எல்லாமே படிக்கிறங்காட்டிக்கு அது கொஞ்சம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜிஎஸ் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. எப்படி இருந்தாலும் நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கரண்ட் அஃபேர்ஸ் ஆகட்டும், கான்செப்ட்ஸ் ஆகட்டும் படிக்க தான் போகிறோம்.
ப்ளஸ் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பயாலஜிக்கல் ஓரியன்ட் ஜெனட்டிக்ஸ் அப்போ செல் பயாலஜி பற்றியெல்லாம் படிக்கிறங்காட்டிக்கு நம்மளுக்கு இதுவும் இந்த ஆந்த்ரோபாலஜியில் இருக்கிற இந்த சயின்ஸ் அண்ட் டெக்கும் நம்ம GS3யில் படிக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்கும் நம்மளுக்கு சிங்க் ஆகும். அடுத்து எத்திக்ஸ் பேப்பர்லேயும் இந்த ஆந்த்ரோபாலஜி உங்களுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஈஸி டு ஸ்கோர். ஏன் ஈஸி டு ஸ்கோர் ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற ஆப்ஷனல் மாதிரி ட்ரை சப்ஜெக்ட் கிடையாது இது. அதாவது உங்களுக்கு நீங்கள் ஹியூமன் பற்றி படிக்கிறீங்க, ஒரு பயாலஜியில் அப்படின்னா என்ன ஃபஸ்ட் ஞாபகம் வரும் உங்களுக்கு? டயக்ராம்ஸ் ஞாபகம் வரும். சேம் அதே தான், டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது ஃபுல்லாமே தியரியாக எழுதணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் தியரி கூட சேர்த்து டயக்ராம் போடலாம். அப்புறம் வந்து ஃப்ளோ சார்ட்ஸ் நீங்கள் வந்து வரையலாம். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் பண்ணலாம். எவ்வளோ ஈஸியாக நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்களோ உங்கள் ஆன்சர் ஷீட்டில் அவ்வளோ நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ சயின்ஸ், லைஃப் சயின்ஸ், இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இவங்கெல்லாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து அந்த ஸ்கூல் டைம்லேயே பயாலஜி சயின்ஸ் பற்றி ஒரு நாலேஜ் இருக்கும். அதுவும் இல்லாமல் அவங்க சயின்ஸ் கூட ட்ராவல் ஆன மாதிரி இருக்கும். அதனால் அவங்களுக்கு படிக்கும்போது புரிஞ்சிடும். பட் ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட் கஷ்டம்னு நினைக்காதீங்க. பிகாஸ் ஆர்ட்ஸ் பேக்ரவுண்டில் நிறையா பேர் அட்லீஸ்ட் அவங்க 10th கிரேட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சொல்லணும். சரி, இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் ஆப்ஷனில் எடுத்து நீங்கள் படிச்சிங்க வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆந்த்ரோபாலஜி மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். நம்மளுக்கு என்ன கான்செப்ட் நம்மளுக்கு புரியணும், அப்போ நம்மளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வேணும். படிக்க தானே இன்ட்ரெஸ்ட் வந்துடுங்க, அது நோ ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஏன் ஆந்த்ரோபாலஜி எடுக்கணும் அப்படின்றதுக்கான பாயிண்ட்ஸ். இப்போது எல்லாத்துக்குமே ஒரு பாசிட்டிவான பாயிண்ட் இருந்தால் நெகட்டிவான பாயிண்ட் இருக்கு இல்லைங்க. அப்படி ஆந்த்ரோபாலஜி சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. அதை நான் என்னென்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் நினைப்பீங்க இவ்வளோதானா அப்படின்னு நினைப்பீங்க. நான் சொல்கிறது வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜில் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் அந்த டிஸ்அட்வான்டேஜ் நீங்கள் நம்ம அதாவது ஆஸ்பிரன்ஸ் பண்ணுற தப்பு தான் அந்த டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அது என்னென்னு நான் சொல்கிறேன், கான்செப்டுவல் கிளாரிட்டி. அதாவது கான்செப்டை தெளிவாகவே படிக்காமல் அதை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது தான் டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இந்த சப்ஜெக்டில் ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த கான்செப்ட் கிளாரிட்டினா புரியல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதுக்கு சிந்தட்டிக் தியரி ஆஃப் எவல்யூஷன் அப்படின்னு ஒரு டாபிக் பேப்பர் 1ல் வரும். இப்போது நம்ம கான்செப்டே நம்மளுக்கு தெரியாதுங்க. நம்மளுக்கு வந்து ஏதோ எவல்யூஷன் அப்படிங்கிறாங்க தெரியும். எவல்யூஷன் அப்படின்னா பரிணாம வளர்ச்சி. ஸோ அந்த என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு? டார்வின் பற்றி ஞாபகம் வரும். வேறு ஹியூமன்னு, அப்புறம் குரங்கிலிருந்து மனிதன் வந்தான். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்கூலில் தான் படிச்சிருப்போம். அதனால் அது மட்டும் ஞாபகம் இருக்கும். ஆனால் நம்ம தெளிவாக படிக்கணும். கான்செப்ட்ஸ் அப்படிங்கும்போது ஸ்கூல் லெவலில் படித்தது வேறு, இங்கே ஆப்ஷனில் படிக்க போகிறது வேறு. ஓகேங்களா? இப்போது சிந்தட்டிக் தியரி ஆஃப் எவல்யூஷன் எடுத்துக்கலாம். இப்போ சிந்தட்டிக் தியரி ஆஃப் எவல்யூஷன் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு எவல்யூஷன் பற்றின தியரி அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம். ஆனால் உண்மையாக பார்த்தீங்க அப்படின்னா சிந்தட்டிக் தியரி ஆஃப் எவல்யூஷன் அப்படிங்கிறது வந்து ஆர்கானிக் தியரி ஆஃப் எவல்யூஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்காக வந்த ஒரு தியரி. இப்போது ஆர்கானிக் தியரி ஆஃப் எவல்யூஷன் அப்படின்னா டார்வின், அதாவது டார்வினிசம், லமார்க் பற்றி. ஓகேங்களா? ஸோ லமார்க் பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஸோ டார்வின் அப்படிங்கும்போது உங்களுக்கு டார்வினிசம் தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி. அப்புறம் லமார்க் அப்படிங்கும்போது யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஸ்டேட் பண்ண லமார்க். இதெல்லாம் வந்து எது கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் தியரி ஆஃப் எவல்யூஷன் அது கீழே வரும். ஸோ ஆர்கானிக் தியரி ஆஃப் எவல்யூஷன் தெரிஞ்சாதான் சிந்தட்டிக் தியரி ஆஃப் எவல்யூஷன் நமக்கு தெரியும். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம ஓவர் கம் பண்ணுறோம். அப்போது டார்வினிசம், அதுக்கப்புறம் போஸ்ட் டார்வினிசம் தெரிஞ்சாதான் நம்ம இதுக்குள்ளே வர முடியும். இப்போ சிந்தட்டிக் தியரியில் என்னென்ன இருக்குங்கிறீங்க? சிந்தட்டிக் தியரி ஒன்றும் இல்லை, பயாலஜிக்கல் கான்செப்ட்ஸ் மட்டும்தான். அதாவது ஆர்கானிக் தியரி ஆஃப் எவல்யூஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற பயாலஜிக்கல் தியரிஸ் தான் சிந்தட்டிக் தியரி ஆஃப் எவல்யூஷன். அதில் பார்த்தீங்கன்னா டோல்ஸ் ரூல், கோப்ஸ் ரூல் அப்படின்னு நிறையா ரூல்ஸ் வரும். ஓகேங்களா? இப்போது நான் சொன்னதில் உங்களுக்கு என்ன தெரியும்? அதாவது ஒரு கான்செப்ட் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? சிந்தட்டிக் தியரி இருக்குது, ஆர்கானிக் தியரி இருக்குன்னு தெரிஞ்சு. ஸோ ஆர்கானிக் தியரி பார்த்தீங்கன்னா டார்வின் பற்றினது, அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக சிந்தட்டிக் தியரி படிக்கணும்னு தெரிஞ்சு. அப்போது நம்மளுக்கு கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம அது ரெண்டையும் கம்பேர் பண்ண முடியும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து இது ஃபுல்லாக படிச்சிட்டிங்க, ஆப்ஷனல் பேப்பரில் உங்களுக்கு கேட்குறாங்க கம்பேர் சிந்தட்டிக் தியரி அண்ட் ஆர்கானிக் தியரி ஆஃப் எவல்யூஷன் கேட்டால் கான்செப்ட் நம்மளுக்கு புரிஞ்சாதானா ரெண்டுக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் எழுத முடியும். ஸோ அதுக்காக தான் கான்செப்ட்ஸ் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டுங்க, வாட் இஸ் ஆந்த்ரோபாலஜி? அதாவது இத்தனை நேரம் ஒய் ஆந்த்ரோபாலஜி டிஸ்அட்வான்டேஜ்னு ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்கியம்மா, ஆந்த்ரோபாலஜினா முதல்ல என்ன அப்படின்னு நிறையா பேர் நீங்கள் கேட்கலாம். வாட் இஸ்ன்னு ஃபர்ஸ்ட் சொன்னாதானமா கதை புரியும், நீ எடுத்த உடனே வேறு பேசிகிட்டு இருக்கியே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம்.
வாட் இஸ் ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆந்த்ரோபாலஜின்னு என்னென்னு பார்த்துடலாம். ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா மானுடவியல். நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ஹியூமன் பற்றி தான் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மானுடவியல். ஆனால் ஹியூமன் பற்றி படிக்க போகிறோன்னா என்ன படிக்க போகிறோம்? ஸோ என்ன படிக்க போகிறோன்னு பார்த்துடலாங்களா? இப்போது வாட் இஸ் ஆந்த்ரோபாலஜிக்கு டெஃபினிஷன் பார்க்கலாம். நிறைய டெஃபினிஷன் இருந்துச்சுங்க, நான் நிறையா தேடினேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த டெஃபினிஷன் தான் ஓரளவு புரிகிற மாதிரி இருந்துச்சு. அவங்க ரொம்ப டீப்பாக ஏதேதோ டெஃபினிஷனில் சொல்கிறாங்க. அது புரிஞ்சு படித்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துரும் போல். அதனால் ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு டெஃபினிஷன் எடுத்திருக்கேன். அந்த டெஃபினிஷன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். Anthropology is defined as the scientific study of humanity concerned with human behavior, human biology, cultures, societies and linguistics in both the present and past, including past human species. ஒரு நிமிஷத்தில் தலையே சுற்றிருச்சு அந்த மாதிரி தானே உங்களுக்கு இருக்குது. ஒன்றுமே இல்லை, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு என்னென்னு. பாதி பேருக்கு இது படித்த உடனே புரிஞ்சிருக்கும் இதான் சொல்ல வரோம் அப்படின்ட்டு. சரி, நம்ம ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், நம்ம வேலை அதுதானே. ஸோ ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமனிட்டி பற்றி படிக்கிற ஒரு ஸ்டடி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹியூமன் பிஹேவியர் பற்றி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஹியூமன் பயாலஜி பற்றி, அடுத்தது கல்ச்சர் பற்றி, சொசைட்டியில் இருந்தால் எப்படி இருக்குன்றதை பற்றி, என்ன மொழி பேசுகிறாங்க அதோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதை பற்றி எல்லாம் படிக்கிறோம். ஓகேங்களா? ஆனால் எந்த காலகட்டத்தில் படிக்கிறோங்க பாருங்கள். ஹிஸ்ட்ரி மாதிரியே ஆந்த்ரோபாலஜிக்கு டைம்லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதாவது இந்த பிஹேவியர், பயாலஜி, சொசைட்டி, லாங்குவேஜ் இது எல்லாமே இருக்கட்டும். ஓகே, இப்போ இருக்கிற மனுஷனை பற்றி படிக்க போகிறோமா, இல்லை பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு சொல்லி டிஸ்கவரியில் ஆரம்பிக்கிறாங்களா அந்த மாதிரி பழசு காட்டுறாங்க இல்லைங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நியோலித்திக் மேன், அதுக்கப்புறம் பேலியோலித்திக், மீசோலித்திக்னு சொல்லிட்டு நிறையா படிச்சிருப்பீங்க ஹிஸ்ட்ரியில். அந்த மாதிரி ஆதிகால மனிதன் பற்றி படிக்க போகிறோமா அப்படின்றது கேட்டிங்கன்னா எஸ், நம்ம ரெண்டுமே தான் படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாஸ்டில் இருந்த சொசைட்டி, ஹியூமன் பிஹேவியர் எப்படி இருந்துச்சுன்றதுக்கும் இப்போ ப்ரெசண்டில் இருக்கிறது எப்படி இருந்துச்சுன்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும். அடிஷ்னலாக எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நம்ம ஆந்த்ரோபாலஜி படிக்கிறோம். ஓகேங்களா? இதுதான் இந்த டெஃபினிஷன். ஓகே, இந்த டெஃபினேஷன் இதோடு நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்கும். நம்ம டைப்ஸ்க்கு போயிடலாம். டைப்ஸ் ஆஃப் ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட புரிதல் பிரகாரம் நான் 3 டைப் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அதுவே தான் இருக்கணும்னு இல்லை. இப்போ அந்த 3 டைப் இப்படி எடுத்து நான் கிளாஸிஃபை பண்ணால் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சோஷியோ கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜி. ஓகேங்களா? ரெண்டாவது பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி, மூணாவது ட்ரைபல் ஆந்த்ரோபாலஜி. இது பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுலேயுமே சேர்த்துனாப்புல நான் 3 கொடுத்துருக்கேன். ஸோ அதில் சோஷியோ கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா இதில் என்னென்ன படிக்கலாம் அப்படின்னா ப்ரீ ஹிஸ்டாரிக், அதாவது இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஆதிகால மனிதன், அவனோட பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்றது பார்ப்போம். அதுக்கப்புறம் ரேஸ் பற்றி பார்ப்போம். ரேஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம எல்லாருமே இந்தியன். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்தியனாக இருந்தாலுமே நம்ம என்ன கண்டத்தில் இருக்கோம்? ஆசிய கண்டத்தில் இருக்கோம். அப்போ நம்மளை என்ன சொல்லுவாங்க? வேறு இப்போ யூரோப் இருக்கவங்க, சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா இருக்கவங்க நம்ம என்ன சொல்லுவாங்க? ஏஷியன்ஸ் அப்படின்ற டேர்மில் சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கவுகாயிஸ்ட் அப்படின்னு ஒரு இருக்காங்க, கவுகாசிட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீக்ராய்டு அப்படின்லாம் நிறையா டைப்ஸ் இருக்குது. அவங்களும் ரேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அதில் ஒன் ஆஃப் த ரேசஸ். சவுத் ஏஷியன் ஒரு எக்ஸாம்பிள். அதில் அது ஒரு மேஜர் கிளாசிஃபிகேஷன் கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயமெல்லாம் சோஷியோ கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜியில் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா ஹியூமன் எவல்யூஷன் பற்றி ஃபுல்லாமே பார்ப்போம். அப்புறம் ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கும்போது என்னென்ன ஜெனட்டிக்ஸ் என்னென்ன குரோமோசோம் பற்றி பார்ப்போம். ஜெனட்டிக்கெல்லாம் எப்படி செல்ஸ் எல்லாம் மேடப் ஆஃப் இருக்குது, டிஎன்ஏ எப்படி இருக்குது, அது போக ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் பற்றி பார்ப்போம். அதாவது குரோமோசோம் லேபரேஷன் சொல்லுவாங்க. அதாவது குரோமோசோமல் மாற்றம் ஏற்படுறது, டிஎன்ஏல மாற்றம் ஏற்படுறது, மியூட்டேஷன், இந்த மாதிரி நிறைய டேர்ம் இருக்குங்க. பட் கேட்ட உடனே பயப்படாதீங்க. இந்த பயாலஜி பார்ட்டில் நான் கண்டிப்பாக செம்மையாக உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போ மற்ற பார்ட்டு அப்படின்னு கேட்காதீங்க, மற்ற பார்ட் சொல்லித்தரேன் கண்டிப்பாக. ஆனால் பயாலஜியில் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங், அதனால் உங்களுக்கு தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இந்த சோஷியோ கல்ச்சுரல் அப்புறம் ட்ரைபலில் பார்த்தீங்க அப்படின்னா படிச்சிருவோம் எப்படியாச்சு. ஆனால் பயாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் சயின்ஸ் பேக்ரவுண்டுக்கு அது ஈஸியாக இருக்கும். மற்ற பேக்ரவுண்டுக்கு பயாலஜியில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சொன்னேன். நெக்ஸ்ட்டு ட்ரைபல் ஆந்த்ரோபாலஜி. ட்ரைபல் அப்படி இதிலே வந்துருச்சு. அப்போ என்ன படிப்போம்? ட்ரைப்ஸ் பற்றி படிப்போம், காஸ்ட் சிஸ்டம் பற்றி படிப்போம். அதாவது இந்தியன் வில்லேஜஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு, ஒரு சொசைட்டியில் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். மேரேஜ்னு போது நார்மல் டேர்ம் மாதிரி இருக்கும். அந்த மேரேஜில் எவ்வளோ டைப்ஸ் இருக்குன்றதை நீங்கள் ஆந்த்ரோபாலஜி படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் கின்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. இப்போ மைண்டில் மட்டும் வச்சுக்கோங்க, நம்ம எக்ஸ்ப்ளனேஷனில் தெளிவாக பார்த்துக்கலாம்.
பேசினா நம்ம 45 மினிட்ஸ் 1 hour கூட இந்த டாபிக் பற்றி பேசலாம். பட் நான் இதோடு நிறுத்திக்கிறேன். உங்களுக்கு இப்போ ஒரு பேசிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஆந்த்ரோபாலஜினா இதுதான் சொல்லிட்டு ஒரு புரிதல் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சிலபஸ் அதுக்கப்புறம் புக் லிஸ்ட்டு பார்க்க தான் போகிறோம். அப்புறம் அதுக்கப்புறம் வர எல்லா வீடியோலையுமே நம்ம ஒவ்வொரு டாபிக் பேப்பர் வைஸாக ஒரு டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.